சைவ மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை பயன்படுத்தி தான் செய்யப்போகிறோம். இந்த முறையில் இதுவரையே யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 வாழைக்காய் காம்பு கட் பண்ணிவிட்டு குக்கரில் தோலோடையே வேக வச்சு எடுத்துருக்கோம். தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுக்கணும். இதை வாழைக்காயை மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, பூண்டு பல் 3, அரை இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கிட்டு நறுக்கியிருக்கோம். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையானது. இதை ஒரு சுற்றி எடுத்துட்டு வாழைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மசாலா 1 பாதியமாக அரைச்சிருக்கோம். இதில் மசித்த வாழைக்காயும் சேர்க்கணும். மிக்சியிலேயே ஒரு சுற்றும் போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். வாழைக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். பிசு பிசுன்னு இருக்கும். இதனால் இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக்கணும். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சு பாருங்கள் கெட்டியாகிற வரைய. வேணும்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவும் கடைசியாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் இப்போ பிசைஞ்சிருக்கேன். வாழைக்காய் கொஞ்சம் விழுவிழுப்பாக தான் இருக்கும். அதனால் கடைசியாக பிணைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை இப்போ மீன் ஷேப்புக்கு கொண்டு வரணும். வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் இலையில் கூட தட்டிக்குங்க. இப்போ மீன் ஷேப்புக்காக ஒரு இடத்துல பள்ளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பொரிச்சோன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது மேலே மீன் மசாலா மாதிரி தடவி வறுக்கணும். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடணும். லேசாக தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட் போல் கலந்து எடுத்துக்கணும். கலந்த பேஸ்ட்டை இதில் தடவி வைக்கணும். எல்லாத்துலேயும் இதை தடவி வச்சிடலாம். இதை எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம், தவா ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ப்ரௌன் நிறம் வந்த உடனே எடுத்துடலாம். வித்தியாசமாக இந்த மாதிரி மீன் வறுவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நன்றி.